டின்னருக்கு சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நம்ம கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாரி நெறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஒர்க் பண்ற டைம்ல, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அந்த மாரி ஒரு டைம்ல வந்து நான் சொல்றேன். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் இருந்தாங்க. அவங்கள ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் சொல்லணும். கூட ஒர்க் பண்றவங்க அத எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். நெறைய பேர் இருந்தாங்க. இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா, நம்ம தட்டுல வந்து எடுத்து சாப்பிடுற அளவுக்கு அவ்ளோ உரிமையோட அவ்ளோ பேர் வந்து கூட இருந்தாங்க. பட் ஒரு கஷ்டம்னு வரும்போது, இப்போ வந்து எனக்கு அவசரமா ஒரு ரூ. 20 தேவைப்படுதுன்னு வைங்களேன். அந்த ஒரு இது கேட்கும்போது எல்லாருமே வந்துட்டு நான் யாரோ, அவங்க யாரோ அப்படிங்கிற மாரி போயிருவாங்க. நான் வந்துட்டு நெறைய தடவ எனக்கு இந்த மாரி ஃபினான்ஷியலா வந்து இஷ்யூ வரும்போது, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள நான் சொல்லல. மத்தபடி அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏன்னா கூட ஒர்க் பண்றவங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரேஞ்சில தான் வந்து நம்ம பழகிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு இந்த ஒரு பணம் அப்படிங்கிறப்ப நம்ம திரும்பி தராம இருக்க போறதில்ல. அப்படி கேட்கும்போது ஏன் இப்படி விலகி போறாங்கன்னு தெரியல. அதே மத்தவங்களுக்குன்னா செய்வாங்க. என்னடா நம்ம ராசி தான் இப்படியான்னு சொல்லி நானே நெறைய டைம் யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.